சரி சரி பாத்துக்கலாம். ஒரு நிமிஷம் நான் கூப்பிடுறேன். திரு அத்தை, நீங்க எப்படி வந்தீங்க? எப்படி வந்தேனா? இல்ல அத்தை, எப்ப வந்தீங்கன்னு கேட்க வந்தேன். இப்பதான் திரு வந்து கொஞ்ச நேரம் ஆச்சு. சரி அத்தை. ஏன் திரு இப்ப எப்படி இருக்கு உடம்பு? இன்னும் பெயின் இருக்கா? அது மருந்தெல்லாம் கரெக்டா சாப்பிடுறல்ல? பெட்டரா இருக்கேன் அத்தை. ஆமா, மாமா எப்படி இருக்காரு? மாமா நல்லா இருக்காரு. மாமா வரலையா? மாமா வரல, ஸ்ரீதா வரேன்னு சொல்லிருக்கா. ஓ, ஓகே ஓகே ஓகே. நான் உன்னை பாக்கலான்னு ஒரு ரூமுக்கு போயிருந்தேன். எங்கேயோ வெளியில போயிட்டு வந்த மாதிரி இருக்கேன். எங்க போன திரு? அதுவாத்த, அது சும்மா வீட்லயே இருக்க ஒரு மாதிரியா இருந்துச்சா, அதான் கொஞ்சம் சேஞ்சா இருக்கட்டுமேனு அப்படியே பக்கத்துல போயிட்டு வந்தேன். வெயில் இப்படி அடிக்குது, உடம்பு வேற சரியில்லை. இந்த நேரத்துல வெளியில போறதெல்லாம் அவ்வளவு நல்லது இல்ல திரு. இன்னொரு தடவை இப்படி எல்லாம் வெயில்ல போகாத. சரி திரு, நீ உடம்பு பாத்துக்கோ. நான் கிளம்புறேன். இருங்க, என்ன அதுக்குள்ளே கிளம்பிட்டீங்க? சாப்பிட்டு போலாமே. நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. ஆக்சுவலி இதோ பத்திரிக்கை அடிக்க ஐயர் எழுதி கொடுத்தாரு. இத வாங்கலான்னு தான் வந்தேன். கல்யாண வேலை நிறைய இருக்கு. சரி, நான் கிளம்புறேன். சரி அத்தை. ஐயோ, என்ன சொல்ல போறாருன்னு தெரியலையே. நல்லா வெயில்ல வேற நின்னுட்டு இருக்காரு. வரும்போது அவர் முகம் வேற ரொம்ப கோவமா இருந்துச்சு. அவர் முகத்தை எப்படி பார்க்க போறேன், ஏதாவது கேட்டா எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. போச்சு. நான் இந்த வீட்ல தான் இருக்கேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் முதல்ல அவர்கிட்ட பேச போறேன். அது எப்படியா நடக்கணும்? வேற வழி இல்ல, சமாளிப்போம். ஏய், என்ன பண்ற? தெரியாம பட்டுச்சுங்க. அதான் இவ்வளவு இடம் இருக்குல்ல, பக்கத்துலயே வந்து நிக்கணுமா? இல்லங்க, நீங்க இந்த பக்கம் போகும்போது நான் அந்த பக்கம் வந்தேன், நீங்க அந்த பக்கம் போனீங்க. நான் இந்த பக்கம் வந்தா நீங்க அந்த பக்கம் போறீங்க. போதுமா விளக்கம்? நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? போதும் விடுன்னு சொன்னீங்க. இப்போ சொன்னதை கேட்கல, அப்போ சொன்னதை கேட்டேன். எப்போ? எப்போவா? பார்க்குக்கு போறதுக்கு முன்னாடி என்ன சொன்ன? பார்க்குக்கு வான்னு சொன்னீங்க. அது ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு. அப்போ ஞாபகம் இருந்தும் நீ வரல, அப்படித்தானே? இல்ல இல்ல இல்ல, நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க என்ன பார்க்குக்கு வான்னு சொல்லிட்டு போனீங்களா? நானும் பார்க்குக்கு வரேன் தான் சொன்னேன். பார்க்குக்கு கிளம்பிட்டு இருக்கேன். கரெக்ட்டா வீட்டுக்கு கிளம்பி. மறுபடியும் விளக்கம் வேண்டாம், நிறுத்து. கல்யாணம் ஆகி என் கூட கார்ல வந்தப்ப திடீர்னு காணாம போனேன். அன்னில இருந்து இப்ப வரைக்கும் உன்னை தேடிக்கிட்டே இருக்கேன். போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கேன். அங்கெல்லாம் எதுக்குங்க போனீங்க? எனக்கு வேண்டுதல். கேக்குற கேள்வியை பாரு. உனக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாதுன்னு பதட்டத்திலையும் பயத்திலையும் தான் அங்க போனேன். ஆனா நீ எதை பத்தியும் கவலைப்படாம எங்கேயோ போற மாதிரி போய் எனக்கே தெரியாம என் வீட்லயே தங்கியிருக்க. நீ நினைச்சிருந்தா என் கண்ணுல எத்தனையோ தடவை பட்டிருக்கலாம். ஆனா வேணும்னே மறைஞ்சு என்னை ஏமாத்திருக்க. உண்மையா இல்லையா? உண்மைதான் உண்மைதான் உண்மைதான். நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் உங்களை ஏமாத்தணும்னு சத்தியமா நினைக்கல. நிஜமா உங்களை காப்பாத்தணும்னு தான் நினைச்சேன். எனக்கு யாரையும் ஏமாத்தவும் தெரியாதுங்க. உண்மையிலேயே உங்க கண்ணிலேயே படாம இந்த வீட்டை விட்டு போயிடணும்னு தான் நான் நினைச்சேன். நான் நிஜமாவே சொல்றேன். முத தடவை தப்பிச்சு போகணும்னு நினைச்சப்போ தாத்தா நெஞ்சு வலியில முடியாம படுத்துட்டாரு. அடுத்த தடவை போகும்போது இன்னொரு தடங்கல். அடுத்த தடவை போலான்னு நினைச்சப்போதான் என் மேல திருட்டு பழி விழுந்ததால இந்த வீட்டை விட்டு நான் எங்கேயும் போக கூடாதுன்னு திவ்யா அக்கா சொல்லிட்டாங்க. போயிருக்கணும், போயிருப்பேன்னு சொல்லக்கூடாது, போயிருக்கணும். ஏன் போல? உங்களுக்காக தான் போகல. உங்களோட உயிருக்கு ஆபத்து, 18 நாள் பூஜை செஞ்சாதான் உங்களை காப்பாத்த முடியும்னு சொன்னதுனாலதான் நான் இங்கேயே இருக்கேன்.
இல்லனா என்னைக்கோ நான் போயிருப்பேன். ஓ, இப்ப பூஜை ஒரு சாக்கா? சாக்கெல்லாம் இல்லங்க, சத்தியமா அதுதான் உண்மை. பூஜை மட்டும் இல்லனா நான் நிஜமாவே போயிருப்பேன். எனக்கு உதவி செஞ்சு என்ன பெரிய கஷ்டத்துல இருந்து காப்பாத்தினவர நீங்க. என்ன என்ன பாக்குற? எங்க போறது எங்க தங்குறதுன்னு யோசிக்கிற? அதுக்கு எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணிட்டேன். நான் உனக்கு ஒரு அட்ரஸ் தரேன். நீ உடனே கிளம்பி அங்க போ. அவங்க உன்னை பார்த்துப்பாங்க. உனக்கு வேண்டிய எல்லாம் அவங்க செஞ்சு தருவாங்க. நான் அவங்கள்ட்ட பேசிட்டேன். இல்லங்க, இந்த பூஜையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. அந்த பூஜையை செய்யலன்னா உங்க உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் எப்படிங்க போக முடியும்? என் உயிரை எப்படி காப்பாத்திக்கணும்னு எனக்கு தெரியும். நீ இது வரைக்கும் எனக்காக செஞ்ச எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். நாளை காலையில இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டே இருக்கணும். இல்லங்க, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. நான் இங்க இருக்கணுங்கிறதுக்காக இத சொல்லல. இந்த 18 நாள் பூஜை முடியற வரைக்கும் மட்டும் நான் இங்க தங்கிக்கிறேன். இல்ல, நான் முடிவெடுத்துட்டேன். இனிமே நீ சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. நான் சொல்றத மட்டும் செய்யறதுதான் உன் வேலை. நாளை காலையில நான் சொன்னபடி வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். ஏய், அதான் சாப்பிட்டாச்சுல்ல, இன்னும் நினைக்கிற? கிளம்பு. பால் திவ்யா மாத்திரை தானே கொண்டு வந்து கொடுக்க சொன்னா. கொடுத்தல்ல, நான் சாப்பிட்டேன். அப்புறம் என்ன? பால் அப்புறம் குடிச்சுக்கிறேன். நீ கிளம்பு. அது இல்லங்க, நீங்க கண்டிப்பா பாலும் சாப்பிட்டாகணும். ஏய், எனக்கு ஆர்டர் போடுற வேலையெல்லாம் நீ வச்சுக்காத. ஐயோ, ஆர்டர் எல்லாம் போடலங்க, திவ்யாக்கா தான் சொன்னாங்க. இப்ப நான் சாப்பிடலனா இதையும் ஃபோன் பண்ணி திவ்யா கிட்ட சொல்லுவேன். ஆமாங்க. ஆமாவா? ஆமாங்க, அதையும் திவ்யாக்கா தான் சொல்லிருக்காங்க. நான் வேணா உங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்க. போதும், நான் குடிக்கிறேன். ம். பாத்து பாத்து பொறுமையா குடிங்க. நான் இப்பதான் முத முறையா பால் குடிக்கிறேன். எனக்கு எப்படி குடிக்கணும்னு தெரியும். உன் வேலையை பாரு. பாத்து பாத்து பாத்து. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, பொறுக்கேறும், பொறுமையா குடிங்கன்னு. எனக்கு தெரியும். இப்போ உன் வேலை முடிச்சதுல நிக்காம கிளம்பு. ஒரு நிமிஷம். என்னங்க வேணும்? ஒன்னும் வேண்டாம். அப்புறம் எதுக்கு கூப்பிட்டீங்க? நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல?